மல்லி ஸ்கூல் நடந்ததை பற்றி மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க பெரியம்மா, அந்த ராஜேஸ்வரி என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டுருக்க வாசலில் வந்து காரை நிப்பாட்டி என்னையும் வெண்பாவையும் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறா. கை கூட்டி சிரிக்கிறா. பெரியம்மா, உன்னால் என்னடின்னு பண்ண முடியும்? நான் நினச்ச மாதிரியே விஜய் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு விஜய் இப்போது வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன். இப்போது விஜய் நடுத்தர நிற்கிறான். ஊரே பார்த்து சிரிக்குது. ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லை. அடுத்தவங்க வீட்டில் போய் ஒண்டி படைச்சிட்ருக்கான். இப்படியாப்பட்ட புருஷனை வச்சுக்கிட்டு நீ என்ன மல்லி பண்ண போகிற? இங்கே பாரு மல்லி, திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. விஜயை விட்டுட்டு நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வா, இல்லை என் வீட்டு வேலைக்கு வா. நான் உனக்கு நல்ல சம்பளம் போட்டு தரேன். நிம்மதியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். என்ன மல்லி, ஓகேவா அப்படின்னு என்னை ரொம்பவுமே கலாய்க்கிறா பெரியம்மாவை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா. அவளை எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்காரு. நானும் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி அவளுக்கு மட்டும் நீ நல்லது பண்ணுற, எங்களை மட்டும் போட்டு ஏன் இப்படி சோதிக்கிற? விஜய் பாவம் இல்லையா? விஜய்னு சொத்தலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு. அவருடைய பலனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பெரியம்மா. ஆனால் கடவுள் சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும் பெரியம்மா அப்படின்னு மல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அரவிந்த் வராரு. வந்ததும் இங்கே மல்லி கேட்குறாங்க, என்ன அரவிந்த் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, என்னாச்சு? ஆமாம் தம்பி, மூஞ்சே சரியில்லையே, என்னாச்சுப்பா? இல்லைம்மா, விஜய் சார் நீ கல் நான் பார்த்தேன், அவருடைய வாட்சை கொடுத்து என்ன அடகு வைக்க சொல்கிறாரு. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறாராம். அதனால் என்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் எப்படியும் அழைச்சிட்டு போங்க, நான் கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறேன். சேர்ந்தால் மட்டும்தான் வெண்பாடி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். அவள் டெய்லியும் ஆட்டோ அழைச்சிட்டு போகணும். மல்லிகை செலவுக்கும் காசு வேணும். சாப்பாடெலாம் காசே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாருமா. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாப்பட்ட மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த ராஜேஸ்வரிக்கு ஏன் அப்படி ஒரு கெட்ட இனமோ தெரில. பாவம் தானே அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து தான். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவரை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறது எப்படி நியாயமாகும்? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு அரவிந்த் பேச அன்னப்பட உடனே, பாருங்கள் தம்பி, இப்போ தான் மல்லி அதை சொன்னான், பாவம் கடவுள் போட்டு ஏன் இப்படி அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தாதுன்னு தெரியலை அப்படின்னு. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. என்னப்பா பண்ணுறது? இல்லைம்மா, அவளெல்லாம் கடவுள் தண்டிப்பார்னு பார்த்தா கண்டிப்பாக கடவுள் இப்போ தண்டிக்க மாட்டார். அவளுக்கு நாம தான் சரியான தண்டனை கொடுக்கணும். என்ன தம்பி சொல்கிறீங்க? நம்மளால் என்ன தம்பி பண்ண முடியும்? அவள் தான் தம்பியை ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் அவள் மாற்றிட்டாளே. அதாம்மா நானும் சொல்கிறேன். அவள் எப்படி விஜய் சார் ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் அவள் பேருக்கு மாற்றினாலோ, நாமளும் அதே மாதிரி அவளுக்கே தெரியாமல் அவளை ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் விஜய் சார் பேருக்கு மாற்றிட்டா அப்போது அவளால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தம்பி. ஆனால் நம்மளால் அதை எப்படிப்பா முடியும்? முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் சம்மதிச்சா நான் செஞ்சு காட்டுறேன். என்னப்பா சொல்கிறேன்? உன்னால் முடியுமா? என்னப்பா பண்ண முடியும் நம்மளால்? அவளை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. விஜய் அவ்வளோ பெரிய ஆள், அவளாலேயே ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்களா, அவரையே ஏமாற்றிட்டா. நாமெல்லாம் எவ்வளோ தூரம் தம்பி அவளுக்கு? அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க தம்பி? ஒன்றும் இல்லைம்மா, நானும் மல்லியும் நினச்சா கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். நானும் மல்லியும் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸர் மாதிரி திட்டம் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா அதிரடியாக கண்டிப்பாக ராஜி இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுவே ராஜி வெளியே போனதுக்கப்புறம் உள்ளே போனால் ரஞ்சிதா மட்டும் தான் வீட்டில் இருப்பாள். ரஞ்சிதாவை நாம் ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஏமாற்றி வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சோதனை பண்ணலாம். அப்போதைக்கு ரஞ்சிதா உடனே ராஜிக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுவாள். ஆனால் நாம் அப்போதைக்கு ராஜியை ஃபோன் பண்ண விடாமல் தடுத்து நிப்பாட்டிடலாம். தடுத்துட்டோம்னா ரஞ்சிதா ராஜிக்கு ஃபோன் பண்ண மாட்டா. அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நாம் வீடு ஃபுல்லாக தேடலாம். தேடினா எப்படியும் விஜய் சாட்டமான பத்திரம் அங்கே தான் இருக்கும். இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிழிச்சு போட்டாலும் சரி, இல்லை அதை எடுத்து பத்திரமா வந்துட்டாலும் சரி, அப்புறம் ராஜியால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக நம்ம சொத்தத்தையும் மீட்டுடலாம். இது மட்டும்தான் ஒரே வழி, இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்கிறாரு. அவளை மாதிரி ஏமாத்துற ஆளுக்கெல்லாம் நாமளும் அவளை மாதிரியே ஏமாற்றி தான் சொத்தை வாங்க முடியும். நீ என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்னே, அரவிந்த் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா பாவம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் மாட்டிப்பீங்களா அரவிந்த்? பரவாயில்லையா? மல்லி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் தப்பே பண்ணாமல் ஈஸியாக ஏமாத்திடுறா. நம்மளை மட்டும் ஏமாற்ற முடியாதா என்ன? தப்பு பண்ணுறதுக்கு கடவுளோட துணை தேவையில்ல மல்லி, திறமை மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் என்னை நம்புங்க, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நான் சொன்ன பிளானை A to Z எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேன். அது மூலிமா விஜய் சார் இழந்த சொத்து மரியாதை எல்லாத்தையும் திரும்ப நாம் அவருக்கு
மீட்டு கொடுக்கலாம் மல்லி, என்னை நம்புங்க. இதை விட்டால் வழி இல்லை. வேறு எப்படியும் நாம் அந்த ராஜேஸ்வரிட்டேருந்து விஜய் சார் சொத்தை மீட்டு தர முடியாது. என்ன சொல்கிறீங்க? மல்லி உடனே அரை மனசா சரி அரவிந்த், ஆனால் அந்த விஷயம் மட்டும் விஜய் சார் தெரிஞ்சுன்னா தெரியும் மேடம், கண்டிப்பாக விஜய் சார் ஒத்துக்க மாட்டார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் விஜய் சார்கிட்ட சொல்ல வேணாம், அவர் படுத்து தூங்கட்டும், நாம் போகலாம் வாங்க அப்படின்னு கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் அரவிந்த் இடத்துல கார் நிப்பாட்டுறாரு. அரவிந்த் எங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்கவும், இருங்க மல்லி, இப்படியே போனால் நான் அரவிந்த் நீங்கள் மல்லின்னு ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ரஞ்சிதா பயப்பட மாட்டான். அதனால் இது என் ஃப்ரெண்டு கடை தான், இங்கே உள்ளே போயிட்டு 2 பேரும் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு மார்வெஸ்ட்டில் அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு 2 பேரும் மேக்கப்லாம் போட்டுட்டு ஸோ மார்வெஸ்டத்தில் நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ராஜேஸ்வரி அப்போ தான் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. போன உடனே 2 பேரும் உள்ளே போயிட்டு கூப்பிட்றாங்க. ரஞ்சிதா வந்து யார் சார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இது மாதிரி நான் லஞ்ச ஒழிப்புலேருந்து வரேன், நாங்கள் இந்த வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா உடனே இருங்க சார், எங்கள் ராஜ்யம்மாவுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் ராஜ்யம்மா கால் பண்ணுறேன், அவங்க கால் பண்ண சொல்லக்கூடாது, ஃபோனை கொடுங்க போல நீங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி நம்ம அரவிந்த் மணிகிட்ட கொடுத்துட்றாங்க. மேடம் இந்த ஃபோனை பிடிங்க, இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் ஃபோனை அப்படின்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரஞ்சிதா உடனே ஏன் சார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, ஏங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, வீட்டில் ரைட் நடக்கும்போது யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதை மீறிங்கன்னா நாங்கள் ஜாமர் ஆன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு ரூமாக தேடுறாங்க. ரஞ்சிதாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில, இவங்களை தடுத்து நிப்பாட்டவும் முடியல, ராஜ்யமாக தொடர்பு கொள்ள முடியலையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரஞ்சிதா பயந்து போயிருக்காங்க. வெளில விட பார்க்குறாங்க. வெளில விட பார்த்தா யாருமே இல்லை. செக்யூரிட்டிகிட்ட சொல்லி ராஜ்யமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செக்யூரிட்டி விஜய் சாருடைய ஆளாச்சு. அவர் சரி மேடம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அமுச்சுட்றாரு. ஆனால் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இங்கே அரவிந்த் ஃபுல்லாக தேடுறாரு, மல்லியும் தேடுறாங்க. தேடினதில் பீரோவில் ராஜ் வச்சுருந்த அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சிடறாரு நம்ம அரவிந்த். அந்த பத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. தேடி முடிச்சதும் என்ன சார் ஓகேவா எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ராஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரவும் ரஞ்சி யார் இவங்களாம், என்ன பண்ணுறாங்க, ராஜிமா இவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராம், உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், அதனால் வீடுலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்னே அப்படிங்களா, உங்கள் ஐடி கார்டு காட்டுங்க, எனக்கும் லஞ்ச ஒழிப்பு தெரியல தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இங்கே அரவிந்த் மல்லி தேர்தல் முடிக்கிறாங்க. என்ன சார் ஐடி கேட்டு இருக்க நிற்கிறீங்க, ஐடி இருக்கா இல்லையா, இருங்க எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டு அங்கிள் கால் பண்ணுறேன் அப்படின்னு ராஜி ஃபோன் எடுத்ததும் அரவிந்த் ஒன்னே மேடம் அதெல்லாம் வேணாம் மேடம் வைங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வைக்கணும், ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்னே அதான் சொல்கிறாருல அவர் வேணான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் எதுக்குன்னா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கவும் ராஜிக்கு சந்தேகம் வருது. ஏய் உன் வாய்ஸை பார்த்தா மல்லி மாதிரி தருது அப்படின்னு சொல்ல, உடனே மல்லி மார்வெஸ்ட்டை கலைக்கிறாங்க. பார்த்தா நம்ம மல்லி தான். ரஞ்சி பாத்தியா மல்லி தண்டி வந்திருக்கா, இவ்வளோ கூட உனக்கு அடையாளம் தெரில, ஐயோ ராஜிமா அவள் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டும்போது பார்த்தீங்களா எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு ரஞ்சி சொல்கிறாங்க. உடனே ராஜி என்ன மல்லி என்ன மார்வெஸ்ட்டில் வந்து காசு பணம் திருட்டு வாங்க வந்தியா, இங்கே பாரு நீ என்ன நினச்சாலும் சரி கண்டிப்பாக எதுவும் நடக்காது, இங்கேருந்து ஒரு நாள் ஒரு குண்டு சூழல் எடுத்து போக முடியாது, அப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன்னா நீ போலீஸில் கம்பின்ற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு ராஜி மிரட்டுறாங்க. உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க, ஓ அப்படியா சரி சரி தாராளமாக நான் கம்பி அணிக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு அந்த பத்திரத்தை எடுத்து கிழிச்சும் போகிறாங்க. அதை பார்த்தா ராஜிக்கு ஒரே அதிர்ச்சி, என்னவா இருக்கும், எதை கிழிக்கிறா இவ அப்படின்னு ஓடி வந்து, ஏ மல்லி என்னடி அது என்னது அப்படின்னு கேட்க, அதுவா நீ கையில் வச்சுட்டு இல்லைன்னா ஆடிட்டு இருந்தியே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி விஜயோட சொத்து, அந்த சொத்து பத்திரம் தாண்டி விஜய் சார் கையெழுத்து போட்டு இந்த பத்திரம் தானே, இது இருக்க தானே ஓர ஆடினேன், இப்போ எப்படி பண்ணுவேன் அப்படின்னு மல்லி கேட்க, அதுக்குள்ள மல்லி எடுத்து கிழிச்சு போடுறாங்க. ராஜிக்கு அதை அதிர்ச்சி தாங்க முடியல. உடனே மல்லி கழுத்தை பிடிச்சி, நீ உயிரோட தாண்டி இப்படி பண்ணுற, முதல்ல உன்னை கொண்டு இருக்கணும்டி, உன்னை கொண்டு இருந்தானா இன்றைக்கி விஜய் கண்டிப்பாக நடுத்தருக்கு வந்திருப்பான், ஆனால் நீ இருக்க தைரியத்தில் தானே அவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காவ, ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று யார் கழுத்து யார் பிடிக்காது எழுதி கையை போல அப்படின்னு ராஜ் கையை எடுத்து விட்டுட்டு, இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, இது எல்லாமே விஜயோட சொத்து, போடி வெளியே போல அப்படின்னு ராஜ் கழுத்தை பிடிச்சி மல்லி வீட்டை விட்டு வெளியவும் தள்ளுறாங்க.